அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை தினம் வருகிறது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு நாள். இந்த அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தச்சாயன காலத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது முன்னோர்கள் பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய விரதங்கள், வழிபாடுகள், சிரார்த்தங்கள், திதிகள் அனைத்துமே பன்மடங்கு நமக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம், அதிலும் அமாவாசை திதி அன்று நிகழக்கூடிய இந்த அதிரடியான மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் வெவ்வேறு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் இந்த காலம் அப்படிங்கிறது கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சில பல ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த நேரத்தில் அதிரடியான சில மாற்றங்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அந்த மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அதன் காரணமாக அவங்களுடைய வாழ்வாதாரம் சற்று சிறப்புற்று காணப்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் கடகராசியினருக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம், அதிலும் அமாவாசை திதி அன்று நிகழக்கூடிய அதிரடி மாற்றம் வேறு என்னென்ன பலன்களை என்னென்ன விஷயங்களை கொடுக்கப்பெற போகிறது. அதாவது அவங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம், பணியிட சூழல், திருமண வாழ்க்கை, திருமணம் கைகூடுமா, குடும்ப நிலவரம் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும், நினைச்சது நிறைவேறுமா, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கடகராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மற்றொரு புறம் செலவினங்கள் தங்களுக்கு அதிகரிக்க செய்தாலும் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இருப்பீங்க. இந்த நேரத்தில் சிறு குறு தொழில் செய்கிறவங்க முதல் வியாபாரம் பெரிய அளவில் செய்கிறவங்க வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நற்பலன்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபறியாகலாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு கிடையாது. நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம். அலுவலக விஷயங்களை வெளியில் பேசுறத தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம். சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பணியாளர்களால் பணவிரயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது. தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க. கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும். புகுந்த வீட்டு உறவினர்களிடையே தங்கள் மதிப்பு உயரலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல்
கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம். பணவரவு அதிகரிக்க செய்யும், குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாக பெறலாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்க செய்யலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பெறுவீங்க. அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும். குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். விவசாயிகளுக்கு அரசின் கடன் மற்றும் மானிய உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கப் பெறுவீங்க. அதே சமயம் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். தங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமா முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும். இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். அரசு வகையில் எதிர்பார்த்து ஆதாயங்கள் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம். அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கொட்டம் அடங்கவும் செய்யும். அரசு பணியாளர்கள் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றமும் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க. சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டும். அதே போல தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம். மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேர ஆரம்பிக்கும். நண்பர்கள் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். சினிமா, டிராமா, மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னு சொல்லலாம். விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்கள் புரிவீங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலிவுறும். பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. சிலருக்கு வீண் அலைச்சல், வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையுங்க. அதே மாதிரி பூஜை வழிபாடுகளால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கலாம். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணியறதுனால மனமகிழ்ச்சி உருவாகும். உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனத்தை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலரின் கற்பனை பலம் பெருகி கதை, கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க. பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை காண முற்படுவீங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கையாளுவீங்க. பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்களும் ஆவாங்க. சுறுசுறுப்பற்ற நிலையில காரிய தடைகள் ஏற்படலாம். அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் அபராதம் கட்டவும் நேரிடலாம். சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன வருமானம் தாராளமாகவே இருக்கும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால வீட்டில் அமைதி நிலவலாம். கணவன் மனைவிக்கு இடையில அன்பும் பாசமும் பெருகும். புத்தி சாதுரியத்தால வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராகும். அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம். பெற்றோரின் உடல் நிலையில அக்கறை எடுக்கிறது அவசியம். பிறமொழி பேசும் பெண்களின் நட்பினால வாழ்க்கையில முன்னேற்றம் உருவாகலாம்.
குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கும். எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்யறது முன்னேற்றத்தை தரும். ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து அன்பு நண்பர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க. இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால இன்பத்தில் திளைப்பீங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படலாம்.